ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நம்ம எப்பயுமே சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. பேசுகிற வார்த்தைகள், நினைக்கிற ஒரு எண்ணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ண நம்மளோட லைஃப்பும் அழகாக சேஞ்ச் ஆகுங்க. ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபேமிலிக்கு ஒரு புது டெக்கு சோல் சிம்பனிகா டெக். இது எவ்வளோ தூரம் ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வைகாசி விசாகம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃபங்க்ஷன் தினமும் நேற்று இன்றைக்கி எல்லாம் சுப முகூர்த்த நாள். ஸோ எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லாமே ப்ரே பண்ணி வச்சுட்டேன். என்ன கார்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நியூவாக வந்திருக்க ஒரு கார்டு. இருக்கட்டும், நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த கார்டு பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மனசில் நினச்சிட்ருக்கிற ஒரு பாரத்தை அப்படியே இறக்கி வச்சுருங்க. உங்கள் கடவுள், நீங்கள் கும்பிட்ற கடவுள், நம்புகிற கடவுள், குலதெய்வம். நிறைய பேர் குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணுறதே இல்லை, அவங்கள போய் பார்த்து சாமி கும்பிட்றதே இல்லை. சில விஷயங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவங்கவுங்க கல்ச்சர் படி போய் பொங்கல் வைப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க இல்லைங்களா? அதெல்லாம் விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அது என்னவோ எனக்கு இப்போ சேனல் ஆகுது. நிறைய பேர் குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் வழியாக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வேலையின் காரணமாக அதை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டீங்க. குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய தடங்களை ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்துறது நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் தான் வேறு யாரும் இல்லைங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய டிஎன்ஏ மரபுப்படி முன்னாடி வாழ்ந்த நம் முன்னோர்கள் தான். ஸோ அதனால தான் அவங்களோட ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க வழியாக நம்ம அவங்களுடைய மரபணு எடுத்துகிட்டு தானே நம்ம பிறந்து வந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. குலதெய்வ வழிபாடு பெண்டிங் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலோ, அல்லது எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன்னு எங்கேயாவது வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது செலுத்தாமல் விட்டுருக்கீங்களோ என்னவோ தெரியல. நிறைய பேர் அதையும் எனக்கு சேனல் ஆகுது. ஏதாவது வேண்டுதல் பாக்கி இருந்ததுன்னா அதை கொண்டே செலுத்திடுங்க. ஓகேங்களா? கடவுளே கேட்டு வாங்குறாங்க. ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க, அதை செலுத்திடுங்க. அதுக்கப்புறம் நான் வேண்டுனேங்க, என்ன வேண்டுனேன், எந்த கோயிலில் வேண்டுனேன்னு சில பேருக்கு தெரியல, எனக்கே புரியல அப்படின்னீங்கன்னா, யாராவது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியல, இல்லை மறந்துட்டேன், அல்லது எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஏதாவது செய்யாமல் கூட போயிருக்கலாம், இல்லை ஏதாவது தவறு பண்ணிட்டும் கூட போயிருக்கலாம். அந்த பாவம்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, உணவு தானம் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கர்மா மேட்ச் ஆகிடுங்க, ரிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரை பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று வெளியில் விடும்போது எதிர்மறையான எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், என்னை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், மனக்கவலைகள், இது எல்லாமே என்னை விட்டு வெளியில் போவதாக ஒரு சிறிய ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு என்ன விதமான ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்படி அவங்க மைண்ட் செட் மாற்றிக்கணும், என்ன பிரச்சனையில் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது ஓவரால் மெசேஜஸ்ஸு. செப்ரேட்டான உங்களுக்கான தனியான ஒரு மெசேஜ் எனக்கு வேணும், எனக்கு புரிஞ்சிக்க முடியல, ஓவரால் மெசேஜில் என்னோடய மெசேஜ் என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெளிவுபட தெரியல, பார்க்க தெரியல, எனக்கு புரியலை அப்படின்னிங்கன்னா பர்சனல் ரீடிங் உங்களுக்கு இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் வாங்க. இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்றைக்கி நீங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்கள் விஷயத்தில் இன்றைக்கி இல்லைங்க, தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டு வர்றதுக்காக ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் கூட இருக்கவங்களே தான், உங்களை நல்லா தெரிஞ்சவங்க தான், நீங்கள் நல்லா நம்புகிறவங்க தான், ரொம்ப நெருங்கிய உறவு தான்.
ஆனால் வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்களுக்கே அவங்கள தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. கூடவே இருந்து நல்லா இருக்கிற மாதிரி பழகிட்டு அவங்களே உங்களுக்கு வந்து குழி தோண்டி பறிக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி விஷயமா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறது அவங்க தான் அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்மாக வந்திருக்கு. யாரையோ ஒருத்தங்க உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வருதுங்க. மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அவங்கள கவனிக்கலை, பட் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது தான் மேஜரான ரோலாக இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. சில பேருக்கு யார் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து பிஸ்னஸில் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க தொடர்ச்சியாக பொறாமப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மேஜராக எந்த விதமான சந்தோஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் பர்சன் உங்களை பிரிக்கிற விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸில் உங்களை வளர விடாமல் ஆரன் சவுண்ட் தடுக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இது கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு கார்டு. ஸோ இது ஏதோ ஒரு என்னென்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்து என்னென்னா இப்படி வந்து நம்ம வச்சு ஒருத்தங்க ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் லைஃப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு கடை இது வந்திருக்கு அப்படின்னா மேஜராக நிறைய பேர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால் இது எந்த விதமான ஒரு உறவாக கூட இருக்கலாம். அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், அல்லது வந்து பிரிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், கெரியர், இது எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான், தெரிஞ்சவங்க தான், கூடவே இருக்கிறவங்க தான். ரத்த சம்மந்தப்பட்டதும் இதில் இருக்குது, ரத்த சம்மந்தம் இல்லாதவங்களும் இருக்காங்க. உங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீவிரமாக ஈவல் மேஜிக்கு, பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து ரீடிங்கில் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா இதோட பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த கார்டு வந்து எப்போயாவது ஒன்று தான், நான் ரேராக தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஆனால் வந்து தொடர்ச்சியாக போடுற வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்கள் லைஃப்பை வந்து பிரிக்கிற ஏதோ ஒரு சதி திட்டம் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியல, அது சரி பண்ணவும் முடியல, நீங்கள் அந்த இடத்துல தத்தளிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து புரியுதுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருக்கோ ஆனால் ஸ்பெசிஃபிக்காக போய் சேர வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. அப்போ வந்து நிறைய வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு நீங்கள் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு லைஃப்பில் பெரிய ஆளாக வரக்கூடிய டைம் இருக்குது, ஸ்டார் தான் நீங்கள். ஆனால் வந்து சில பிளாக்கேஜஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி 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 மைண்டை வந்து ஒரு பிளாக் பண்ணுற விதமாக, அந்த 7 சக்கரா பிளாக் பண்ணுற விதமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள், இதையே நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக என்ன எனக்கு நான் லைஃப்பில் பண்ணணும், இன்னும் எப்படி நான் முன்னேற்றம் அடையணும், இன்னும் நான் என்ன சாதிக்கணும், அதை யோசிக்காமல் எப்படி இந்த பிரச்சனை ஏன் எனக்கு நடந்துச்சு, இதில் நான் எப்படி மாட்டிக்கிட்டேன், இது எனக்கு வேணுமே, என்னோடது இங்கே யார் என்ன பண்ணுறா, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு புரியாத ஒரு அந்த ஒரு மாய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தத்தளிச்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கான நேரமும் இங்கே வந்து போயிட்டே இருக்குது, விரயமாயிட்டிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த தருணங்கள் எல்லாமே கெடுத்து குட்டி சோறாக ஆக்குறது வந்து என்னென்னா உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ். 7 சக்கரா மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இமோஷனும் இங்கே பிளாக்கேஜ் ஆகுது. இங்கே வந்து என்னென்னா நீங்கள் நல்ல ஒரு உங்களால் சாதிக்க முடியும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே மேலே வர முடியும், மற்றவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும். பட் வந்து ஆனால் இதில் வந்து என்னென்னா 7 சக்கராவே உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது பிளாக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் இதில் பேலன்ஸ் பண்ணுறதுலையே வந்து குறிக்கோளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எப்படி ஸ்டார் ஆக முடியும் இல்லைங்களா? நீங்கள் குனிஞ்சு இந்த வந்து போன பிரச்சனை, வர்ற பிரச்சனை, கூட இருக்கிற பிரச்சனை, தலைவலி வந்துகிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருக்கிறதே, இதை வந்து என்ன நடக்குதுன்னு இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அண்ணாந்து ஒசக்க பறக்கிற உங்கள் வாழ்க்கையில் உயர போகிற அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்போ வந்து மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்குண்டான யுக்திகள் வந்து நம்ம பிரயத்தனம் பண்ண முடியும் இல்லைங்களா? அதை பற்றின யோசனையே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணுறதே இருக்குது லைஃபு. இது குடும்பத்தை பார்த்துக்கிறது, தொழிலை பார்க்குறது, இதுக்கிடையில் பிரச்சனையை பார்க்குறது. அப்போது கவனம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எங்கே ஆகுது அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுலையும் ஏன் வந்துச்சு இந்த பிரச்சனை அதை குறித்தின கவலை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி அதில் வரீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள்
நீங்கள் ஸ்டார் தான் ஆகணும். பட் ஆனால் வந்து இங்கே 7 சக்ரா எல்லாமே அது இடத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாயிண்ட் வந்து இங்கே பிளாக் ஆகிட்டே இருக்குது. அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்று மாற்றி ஒன்று பயம், இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இவங்க இது பண்ணிடுவாங்களோ, அது செஞ்சுடுவாங்களோ, நம்ம போகிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு நிற்கிறீங்க. இது தாண்டி வெளியில் ஒரு உலகம் இருக்குது, வெளியில் உங்களுக்கான முன்னேற்ற பாதை இருக்குது, வந்து சோல் பர்பஸ் இருக்குது, நீங்கள் உயர நிற்கக்கூடிய டைமும் இருக்குது. பட் ஆனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இதையே நினச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் வந்து உங்கள் லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை தேவையில்லாத ஒரு குப்பை. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக ஹாண்டடாக இருக்குது. இதே விஷயம் ஒரே பிரச்சனை, அதையே யோசிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படா இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்தது என்ன விஷயம் வந்து வருதுன்னு பார்க்கலாம். பட் நல்லா இருக்குது உங்கள் லைஃப். ஆனால் கெடுக்கிற விதமாக ஒரே பிரச்சனை வந்து மிதுனம், துலாம், கும்பம், அக்வேரியஸ் எனர்ஜி, இதில் ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம். சொல்லும்போது 111 நிறைய பேர் 1111 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. அதான் சொல்கிறேனே, இந்த வந்து ஒரு 7 சக்ராவை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கேஜ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இருக்குது, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே ஒருத்தங்க வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கார்டெலாம் ஒரு அமிர்தமான ஒரு கார்டுன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து இதுக்கு மேலேயே வைக்கக்கூடாது. பட் ஆனால் என்ன சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி 1000 பேர் நம்ம லைஃப்பில் வந்து தடுக்கிறதுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னு வந்துட்டே இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு தெளிவாக எப்படி எடுக்கணும், எப்படி முடிவு எடுக்கணும், எதுக்கு நம்மளுடைய அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து தெளிவாக நம்ம யோசித்து பண்ணணும். பட் ஆனால் நம்ம யோசித்து பண்ணுற நிலைமையில நம்மளை விடலை. அப்போது இதெல்லாம் மீறி நம்ம வந்து லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணணும். 7 சக்ரா மெடிடேஷன் நம்மளை வந்து ஒரு என்னென்னா ஒரு ப்ரொடெக்டிவாக நம்ம வச்சுக்கும் போது மற்றவங்களுடைய அந்த ஒரு கெட்ட அந்த ஒரு ஈவல் மேஜிக் பண்ணுறது, பிளாக் மேஜிக் பண்ணுறது, இது அத்தனை விஷயமும் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணாது, உங்ககிட்டயே நெருங்காது. நான் வந்து ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட்டாக வந்து இருக்கேன், என்னோடய பவுண்டரிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக அந்த பவுண்டரிஸ் தாண்டி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ என்ன பவுண்டரிஸை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நான் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன வந்து பார்த்துக்கணும், நான் என்னை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். என் மைண்டை வந்து நான் வந்து அந்த ஒரு குப்பைக்குள்ளே மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு குப்பையை நினச்சி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதே வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளை பற்றி யோசிக்கணும். அடுத்தவங்களை பற்றி எப்போ யோசிக்கணும்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவணுங்கிற அந்த ஒரு தன்மையில் யோசிக்கணும். மற்றபடி நம்மளை பற்றி யோசிக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கணும். ஆரஞ்சோன் நம்ம வந்து எப்படி வந்து மைண்டை வந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். யார் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர்களுடைய அந்த ஒரு இல்லாத அந்த ஒரு இழப்பு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளால் நம்ம காயப்பட்டு நம்ம லைஃப்பில் வந்து உடஞ்சி போயெல்லாம் நிற்கக்கூடாது. நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தவங்க வந்து கொடுத்தா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அடுத்தவங்க இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பியஸ்ட் லைஃப் இருக்குது. ஏன்னா இவங்க நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து அவங்க பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, ஈவில் மேஜிக் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மாந்திரீகம்லாம் பண்ணுறாங்க, ரத்தத்தெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, மலையாள முறைப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப இன்னும் தீவிரமாக இருக்கும் இல்லைங்களா. உங்களை பிரிக்கிறது மட்டும்தான், நீங்கள் உங்களை அழிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் இங்கே குறிக்கோளாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா இந்த கெட்டதுக்கே எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம கடவுளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? நீங்கள் ஏன் அதை நம்புறீங்க, நீங்கள் ஏன் அதை இது பண்ணுறீங்க? உங்களை நீங்கள் வந்து ஒரு அரணாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வலிமையான ஒரு ஒரு உருவமாக நம்மளை வந்து ப்ரொடெக்டிவ் ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் தானே நமக்குள்ளே இருக்கார் இல்லைங்களா. அவர் பார்த்துக்க மாட்டாரா? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதா அவருக்கு தெரியாதா என்ன? கெட்டதுக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா நல்லதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இல்லையா. அப்போது உணர்ந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சரண்டர் பண்ணிடணும். யார்கிட்ட? முருகன்கிட்ட பண்ணுங்கள். நீங்கள் வேறு இனத்தவர்னால் எந்த இதை நம்புறீங்களோ அங்கே முழுமையாக சரண்டர் ஆகணும். இங்கே கண் துடைப்புக்காக நானும் தாங்க சாமி கும்பிட்றேன், போகிறேங்க, கோயிலுக்கு போகிறேங்க. உங்களை கோயிலுக்கு போக சொல்கிறாங்களா, அல்லது வந்து அங்க பிரதட்சணம் பண்ண சொல்கிறாங்களா, வேலை எடுத்து நாக்கில் அழகு குத்திக்க சொல்கிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீ உண்மையாக உன்னை நம்புறியா? உன்னையே வந்து ஒரு கோயிலாக நீ மதிக்கிறியா? கோயிலாக நம்மளே மதிக்கணுங்க. எப்படின்னா என்ன எனக்கே பிடிக்கணும்,
ஏன்னா இங்கே தான் எனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. நான் தான் இங்கே கடவுளுங்கிற ஒரு தன்மை வந்து பின்னாடி புரிய வரும். அதெல்லாம் புரிகிற வரைக்கும் நமக்குள்ளே கடவுள் தன்மை இருக்குது. அப்போ நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம மைண்டை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நேற்று அவன் சொல்லிட்டான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அதை சொன்னான், நேற்று வந்து ஒருத்தன் வந்து திட்டிட்டு போயிட்டான், இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ வந்து குப்பை மாதிரி அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான்னு அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி மற்றவங்களோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருந்ததுன்னா நிம்மதியே இருக்காது. ஓகேவா? அப்போ சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பேலன்ஸ்ட் கொண்டு வரணும். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் நடக்க போகுது, கல்யாணம் குறித்து தான் கேட்குறீங்க, பிரிஞ்சவங்க சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கொண்டாட்டமான எல்லா விஷயமும் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நல்லா ஒசக்கதாக இருப்பீங்க, வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் நடத்தலாம், கல்யாணம் கூட நடக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒரு கம்ப்ளீஷன், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குது. அப்போது உங்களை வீடு தேடி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. இது தான்ப்பா எனக்கு கம்ப்ளீட்னஸ், இதுக்கு தான்ப்பா தேடிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அந்த விஷயம் வருது. லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளான, இது வரைக்கும் ஸ்டேபிளே இல்லைப்பா லைஃப்பில் வந்து எனக்கு இந்த விஷயம் நிலைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ ஸ்டேபிள் ஆகுது. அப்போது இவ்வளோ விஷயம் தாண்டி வந்தாலுமே கடவுள் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. நீ வந்து நீ வந்து ஒழுங்காக இரு, மற்றவங்களுடைய ஆட்டு வைக்கிற பொம்மையாட்டம் இருக்காது. நிறைய பேர் பென்டக்கல் லெவலில் காத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து மனசை விட்டு வெறுத்து ஒதுக்கி போகிறீங்க. ஏதோ ஒன்று காயப்படுத்தியிருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி வெறுத்து போகிறீங்க. சேனல் ஆகுது. வாவ், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சூப்பர் கார்டிங்க இன்றைக்கி. இதில் என்னென்னா, அவங்க என்ன வேணாலும் ஆட்டம் ஆடி பார்க்கட்டும். புரியுதுங்களா? ஆட்டம் ஒரு விளக்கு வந்து ஒரு பிரகாசமாக எரியுதுன்னா அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆட்டம்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, நான் தோத்துட்டே போகிறேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஆட்டம் முடிய போகிறதுனால தான் அது வந்து ஓவராக வந்து காலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அடக்கக்கூடிய டைம் வந்துச்சு. ஏன்னா இங்கே ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வந்திருக்கு உங்களுக்கு. அப்போது இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி, இது அப்படியே க்ளூவாக வந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க இல்லைங்க, நிறைய பேர் வந்து உங்களை சந்தோஷத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்காங்க, பக்கத்திலே இருக்காங்க, தெரியவே இல்லை. உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி வைப்ரேஷனுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக ஆகுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனர்ஜி ரூபத்தில் தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. நீங்கள் வந்து வெளியில் போய் அவங்க வந்து இப்போ மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க? எனர்ஜியாக தான் ஒரு மந்திர சக்தியை க்ரியேட் பண்ணி ஒரு எனர்ஜியாக பாஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு வீக்கான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜிக்குள்ளே அந்த எனர்ஜி உள்ளே வந்து நமக்கு அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வராமல் போகிறது, அப்புறம் நமக்கு வந்து வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் தடுத்து போகிறது, கீழே விழுகிறது, திடீர்னு வந்து லாஸ் ஆகிறது, அப்புறம் கெட்ட கனவாக வர்றது, அப்புறம் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாற்றுற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து உடல்நிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து மாந்திரிகத்தில் வந்து பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். என்னென்னா, கெட்ட எனர்ஜியை ஏவி விட்டு நமக்குள்ளே வந்து பாஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஒரு என்னென்னா, இங்கே 7 சக்கரா இங்கே வந்து பிளாக்கேஜாக இருக்கும்போது இவங்க அனுப்புகிற அந்த ஒரு கெட்ட எனர்ஜி நமக்குள்ளே வந்து மாட்டுது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து 7 சக்கரா மெடிடேஷன்லாம் பண்ணி அழகாக நம்மளுடைய எனர்ஜியை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைக்கும் போது நமக்கு அழகான வாழ்க்கை இருக்குது. காலம் மாறுது, இவங்க இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருப்போம்னா நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு, நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 25 வருஷம், எல்லாமே மாறக்கூடிய டைம் வந்துச்சு. ஏன்னா காலச்சக்கரம் மாறுது. இங்கே என்னென்னா, வந்த அதிகபட்சமான கார்டு என்ன தெரியுமா? ரொம்ப சூப்பரான கார்டு 3 கார்டுமே. ஆனால் இதில் மோசமான கார்டு வந்து இந்த ஒரு கார்டை தவிர இது வந்து மற்றது எதுவுமே வந்து எல்லாமே நல்ல கார்டு தான். அப்பயுமே வந்து இந்த மோசமான கார்டு கூட அவ்வளோ பவர் கிடையாது. ஏன்னா மற்ற 3 சக்திகளுமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணி பவுண்ட்ரிஸ் உங்கள் எனர்ஜியை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. என்னால் வந்து எனர்ஜி எப்படி பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுன்னு தெரில. நானே இங்கே அழுதுட்டுருக்கேன். என்ன பிரச்சனை வந்து எனக்கு தலைக்கு மேலே நிற்கிது. தூங்குனா எந்திரிச்சா உட்காந்தா 24 மணி நேரமும் என்ன அறியாமல் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் என் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. என்னால் வெளியில் வர முடியல, எனக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, எனர்ஜி ஹீலிங் காலையில் பிரம்ம முகூர்த்த எனர்ஜி ப்ரேயர் வந்து இந்த எனர்ஜி கிறிஸ்டல் வச்சு நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நிறையா வந்திருக்கு. அந்த ஒரு உங்களோட அந்த ஒரு எனர்ஜியை வந்து ஹீலிங் பண்ணி இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் இது எல்லாமே ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் உங்களை சொல்லிக் கொடுத்து அந்த 48 நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குது. பாக்கி மெயினான விஷயம் நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா,
உங்கள் பாதையில் இருக்கிற அந்த ஒரு கெட்ட சக்திகள், அந்த ஒரு வீக்கான அந்த ஒரு எனர்ஜி, இது எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட அத்தனை கொடுக்குற, ஏன்னா பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஸ்டாராக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுது, நீ சந்தோஷமாக இருக்க போகிற, நினச்சி ஆசைப்பட்ட அந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க, தேவையில்லாத நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்க. அப்போ காலம் மாறுது. இது வரைக்கும் அழுதுட்டு இருந்தால் உன்னுடைய அழுகாட்சி சீன் கிடையாது. இனிமேல் கடவுளே வந்து தலையெழுத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. இப்படி தான்ப்பா என் தலையெழுத்து, இதுக்கு மேலே மாறாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. எப்போ பாருங்கள், இதே ஈவில் மேஜிக் வந்த இடத்துல தான் அந்த ஈவில் மேஜிக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாம்பு தரையை நோக்கி போகுது. ஹாரன் சவுண்டு பலமாக கேட்குது. தரையை நோக்கி போய் அந்த சமாதி ஆக போகிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவங்களோட அந்த எனர்ஜிக்கு உண்டான பவர் வந்து குறைய போகுது. ஏன்னா இங்கே உங்களோட எனர்ஜி அதிகமாக போகுது. ஸோ காலச்சக்கரம் மாறுது, காலத்தூதன் மாத்திரம். அப்போது வந்து உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்டிவ் டீம் நிறைய வழி நெடுக வந்து உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இப்போ வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட உங்களோட விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போகணும். நீங்கள் பார்க்குற விஷயங்கள், லைஃபுக்கு அப்லிப்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்கள் ஜாப் ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது படிக்கணும், ஏதாவது கோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை படிக்கிறது, அப்புறம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது, செல்ஃப் லவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். உங்கள் வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்து அழகாக அது பாட்டுக்கு அது வேலை அதை பண்ணிடும். புரியுதுங்களா? அந்த ஒரு குட் எனர்ஜி அதுவே பண்ணிக்கும். அப்போது இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது. 4 கார்டு எடுத்தாலும் நச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கு. யாருக்கோ கண்டிப்பாக போய் சேர வேண்டிய விஷயம். இந்த கார்டு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஐயோ, நம்ம வந்து எனர்ஜி கார்டில் வச்சு தான் எடுக்க போகிறோம். இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேங்க. இது 2 கார்டு வந்து இன்றைக்கி பூ வச்சாச்சு. இந்த 2 கார்டு இப்போதைக்கு தேவை இல்லை, இப்போதைக்கு இப்படி ஒதுக்கி வச்சுருவோம். ஓகேங்களா? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பிரமிடு வந்து கெரியர் லெவல்லையும் சரி ஒரு பாசிட்டிவ் வைப்பும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல வந்து என்னென்னா பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நம்மளை சுற்றி நிறைய இடங்களில் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய இடங்கள்ல இல்லை, நம்மளை சுற்றியே பிரபஞ்சத்தோட எனர்ஜி தான் இருக்குது, நமக்குள்ளேயும் பிரபஞ்சத்தோட எனர்ஜி இருக்குது. பட் நம்மளால் வந்து ஒரு இடத்துல மனசை குவிச்சு மெடிடேஷன் மூலமாக, பிரம்ம முகூர்த்தத்து மூலமாக நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து பூஜை பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும் அல்லது முக்கியமான ஒரு இடத்துலையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிரமிட் வாங்கி வைக்கும்போது அந்த காஸ்மிக்கில் இருக்கிற அத்தனை எனர்ஜியும் இந்த காப்பர் ஒயர் மூலமாக அது வந்து உள்ளே வாங்கி இது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க. நம்ம வீட்லேயும் சரி, வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் சரி, யார் கெட்ட எண்ணத்தோட நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பலிக்காது. இது வந்து என்னென்னா, இது காப்பருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. இது வந்து ரெண்டுமே செய்யும். நெகட்டிவிட்டியும் வந்து நம்ம என்ன நோக்கத்தோடு வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த இடத்துக்குலேருந்து யார்கிட்டேருந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு. அப்போது இந்த ஒரு பாசிட்டிவிட்டியை கிராஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த காப்பரும் இந்த மேலே இருக்கிற காப்பரும் பிரபஞ்ச சக்தியை வாங்கி நம்ம வீட்லேயும் சரி, நம்ம வீட்டை சேர்ந்தவங்களுக்கு சரி ஒரு பாதுகாப்பும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அழகான ஒரு கட்டுப்பாட்டு ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே நம்ம குடும்பத்தை வைக்கும். யாருமே இதை தாண்டி நம்மளால் உள்ளே வர முடியாது. இது இருக்கிற இடத்துல நமக்கு சுபிட்சமும் இருக்கும், செல்வமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஸோ இது தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாங்க. இது ப்ராஸ்பெரிட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு கல்லா பெட்டியில் வச்சு நீங்கள் வந்து இதை வச்சுட்டீங்க அப்படின்னா செல்வம் நிறைய சேரும். அதுக்கப்புறம் இந்த ஈவிலைஸ் அதெல்லாம் வந்து உங்களை வாழ விடக்கூடாது, நீங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற எந்த விதமான ரேஸும் இதை சுற்றியெல்லாம் இருக்காது. இங்கே எப்பயுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான், உண்மை மட்டும்தான், பாசிட்டிவிட்டி மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். இதை கிரகிச்சு வச்சுக்கோம். ஏன்னா இது வந்து பிரபஞ்சத்தோட யூனிவர்ஸோட அந்த ஒரு பவரை வந்து வாங்கி வச்சுக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன விஷயம் வந்து இந்த சோல் சிம்பனி கார்டு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு. பட் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஆனால் இது படிக்கக்கூடிய டைம் வந்து நிறைய பேர் வந்து செப்பரேஷனில் போயிட்டுருக்கீங்க. என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ ஒரு அமைதியான ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. என்னன்னே தெரியல, ஏதுன்னே தெரியல. ஆனால் ஒரு உறவுக்காக நீங்களும் ஏங்குறீங்க, அவங்களும் ஏங்குறீங்க. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு. என்னன்னே தெரியல, ஏன் இப்படி ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னா, அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப பெருசாக அது என்னென்னா சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிரிவு, ஒரு சின்ன பிரிவு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து பிரிச்சிருக்கலாம். அந்த ஒரு செப்பரேஷன். நம்ம ஃபஸ்ட்டு கார்டு அந்த மாதிரி ஒரு ஈவில் மேஜிக் கூட உங்களை 2 பேரையும் வந்து மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு 2 பேருமே வந்து ஊமையாக இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இடையில நிறைய பேர் சதியும் பண்ணியிருக்கலாம், அந்த எனர்ஜி வைஸ் சதியும் பண்ணியிருக்கலாம். அப்போ பேச முடியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை தடுத்து கூட இருக்கலாங்க. ஆனால் அது வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப காலமாக அது போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ வந்து என்னென்னா
எல்லா விஷயமும் முடிய போகிற டைம். ஏன்னா இங்கே ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வந்துச்சு. இது வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சு தெரியுங்களா? ஒரு கஷ்டம். இது எனக்கு வேணும்னு ரொம்ப வருஷமாக நீங்கள் பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம். அதுக்காக ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த விஷயம் நமக்கானது இல்லை, ஹாரன்ஸ் அவுட் நம்ம அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போது அந்த ஒரு பிடிப்பு இருக்குது தெரியுங்களா? ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது தெரியுங்களா? அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் விடுற ஒரு காலம் இது. ஏன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு மனசில் இருக்கிற அந்த காயங்கள், ஏதாவது ஒரு பெயின் இருக்குது. யாராவது உங்களை ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஏதாவது காயப்படுத்தியிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், நம்ப வச்சு மோசம் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த மனசில் இறுக பிடிச்சிருக்கீங்க தெரியுங்களா? மைண்டு கிரிப்பில் போட்டு பிடிச்சி அதையே திங்க் பண்ணி அந்த ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கீழே உதுத்து விட்றீங்க. அந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு வரீங்க. கூடிய விரைவில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா இப்போ உள்ளே வந்து இருக்கிற அத்தனை விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்கள் மட்டும்தான் கீழே உதிருது. காஞ்சு போய் சருகாக கீழே உதிருது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக உதிர்ந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு இலைகளாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக வந்து வளரக்கூடிய ஒரு தருணம் வந்துடுச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் அழுதுட்டு இருக்கிற வேண்டிய நேரம் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. இனிமேல் இந்த செப்பரேஷன் கூட இருக்காது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் காயப்படுத்திட்டு இருந்ததில்ல, அதுவும் உங்களை வந்து இனிமேல் காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது. அப்போது அந்த ஒரு செப்பரேஷன் தான் உங்களை காயப்படுத்துது. அந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் சில பேருக்கு சரியும் ஆகுது. சில பேருக்கு நிறைய தேவையில்லாத ஒரு மைண்டில் பிடிச்சி வச்சுட்டு இருந்த ஒரு grip-ஆ பிடிச்சி வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒன்று மனசில் காயப்படுத்திருக்கலாம். அந்த காயத்தை மனசுலே grip-ஆ பிடிச்சிருந்துருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் லெட் கோ பண்ணுற டைம் வந்துடுச்சு. இது நீங்கள் பண்ணவே ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் நம்ம நின்றுட்டு இருக்கோமோ, தேவையில்லாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் படவே அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் வந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருக்குது. புதிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது. புரியுதுங்களா? இலையுதிர் காலம் வரும்போது அடுத்ததே வசந்த காலம் இல்லைங்களா? அப்போது லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து முடிவு எடுத்து ஆகணும். அது வந்து என்னென்னா, அந்த முடிவு எடுக்காமல் உங்களை பிடிச்சி நீங்களே பிடிச்சி பின்னாடி வாங்கிக்கிறீங்க, பின்னாடி இழுத்துக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து இது வந்து உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பர்சனுக்கும் இருக்கும். அது வந்து என்னென்னா, டக்குன்னு ஒரு முடிவெடுத்து நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற முடிவெடுத்து வர வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கும் இருக்குது, உங்கள் பர்சனுக்கும் இருக்குது. ஆனால் இன்டெசிசிவாக இருக்காங்க அவங்க. சில விஷயங்களை தள்ளி இது வந்து தேவையில்லாத விஷயம், இப்போதைக்கு இது தேவையில்லை, இது முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்கள. உங்களோட பர்சனோட எனர்ஜி தான் எனக்கு இங்கே வருது. ஸோ அவரை பிடிச்சி இழுக்குது. இது இன்றைக்கி தேவையில்லை, நமக்கு இந்த விஷயம் முக்கியம், நமக்கு அந்த ப்ரையாரிட்டி, அது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது லாஸ்ட்டு, இதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய வந்து ஒரு முயற்சி பண்ண தேவையில்லைன்னு டெசிஷன் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் கூட வாயை மூடிட்டு இன்டெசிசிவாக இருக்காங்க. யார்? உங்களோட பர்சன்ஸ். அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயமே நடக்குது. இந்த இடத்துல முடிவெடுத்து வாய் திறந்து பேசி சில விஷயங்கள் கொண்டு வரணும் இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இப்போ செப்பரேஷனில் இருக்குது அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் தான். கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னா, ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து இரட்டை சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோல் இரு சோலாக மருவி போயிருக்கிறது, அதுதான் வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் அப்படி வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் காயப்படுத்துது அப்படின்னா, எனக்குள்ளே நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வெளிப்படையாக, ஒரு வெளிப்பாடாக, ஒரு அப்பட்டமாக அது வந்து காமிச்சு கொடுக்குது. அப்போ வந்து என்னையே நான் வருத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அது சொல்லி கொடுத்துட்டு போகுது. அது என்னை வருத்தப்படுத்திட்டு அது கண்டுக்காமல் போகுது அப்படின்னா, அப்படி தான் நான் என்னை பார்த்துட்ருக்கேன்னு அர்த்தம். அப்படியே மிரரிங் சோல் தான் ட்வின் ஃப்ளேம் சோல். அப்போது இது வரைக்கும் வந்து என்னை நான் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன், ஓவர் அவைலபிலிட்டியாக இருந்திருப்பேன், மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பேன், உழைச்சிட்டே இருந்திருப்பேன், அவங்களுக்காக சேவை பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். எனக்குன்னு ஒரு விஷயம், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, பிஸ்னஸ்ஸு, அந்த ஒரு ஒர்க்குக்காக இப்படியே போயிட்டே இருந்திருப்பேன். அப்போது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். இப்படியே ஒரு மெஷினரி லைஃப் மாதிரி மற்றவங்களுக்காக உழைச்சிட்டே இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, எனக்கான ஒரு எனர்ஜி இல்லாமல் ட்ரெயின் அவுட் ஆகுது. அப்போ நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்,
மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே இருப்பேன் நான். எனக்குள்ளே ஒன்றுமே இல்லையே, வெறுமையாக இருக்குது, எனக்கு இருக்க பிடிக்கல. அப்போது ஐ நீட் சம் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்டேருந்து நான் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். எனக்கான ஒரு துணை, என்னோட மனசில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் கொட்டி தீர்க்கறதுக்கு ஒரு துணை, கடைசி வரைக்கும் என் கூட ஒருத்தர் வரணும். ஏன்னா நான் என்ன நம்பலை, என்ன ஒரு துணையாக நினைக்கல, என்ன நான் வந்து ஒரு வேலிட் பண்ணல, என்ன நான் வந்து ரெக்கக்னேஷன் பண்ணல, எனக்கு என்ன பிடிக்கல. ஆனால் இன்னொருத்தங்களை எனக்கு உயிராக நினைக்கிறேன், அவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. உங்களை பிடிக்காம நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த ட்வின் சோல் உங்களை பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு பூமிராங்க அந்த சீன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு சீனில் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். பட் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே வந்து என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்களே, ஏன்னா வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாங்களே, இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு என்னால் ஜட்ஜ் கூட பண்ண முடியல. ஆனால் இப்படி அவங்க கிடையாது. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்களே, நல்ல அன்பை கொடுத்தாங்களே, ஒரு அன்னோன்யமான ஒரு கப்புள்ஸாக இருந்தமே, நல்ல ஷேரிங் ஆஃப் ஒர்க்கு, 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய எனக்காக அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, நிறையா என்னை பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு விஷயம் வேணும்னு போகிறாங்களே, இதில் வந்து அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்ககிட்ட எனர்ஜியே இல்லை. டோட்டலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக அங்கே கொடுத்துட்டே இருக்கீங்க, யார்கிட்ட, இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்போது இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கான படிப்பினை தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ட்வின் ஃப்ளேம் வர்றதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எவனோ ஒருத்தன் விட்டுட்டு போகிறான் பாருங்கள், எவ்வளோ ஒருத்தி விட்டுட்டு போகிறா பாருங்கள், அவளுக்கான லெசன் இங்கே கிடைக்காதா, அவளுக்கு வந்து தண்டனை கிடைக்காதா, நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போகிறாங்க. இங்கே லெசனே எனக்கு தான் லெசன். ஏன்னா நான் இங்கே ஒழுங்காக தான், நீங்கள் எங்கே ஒழுங்காக இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஏன் அப்படி லெசன் வருது. அப்போது உங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறது தான் ட்வின் ஃப்ளேமோட வேலை. என்ன ஒன்றுமே இல்லை எனக்குள்ளே அப்படின்னா, உனக்குள்ளே அன்பு இல்லை, உங்களுக்கு நீங்களே அன்பு கொடுத்துக்க மாட்டேறீங்க, உங்களை நீங்களே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை நீங்களே பார்த்துக்க மாட்டேறீங்க. யாரோ ஒருத்தவங்களோட நீடு உங்களுக்கு தேவைப்படுது, அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க, ஒரு கண்டிஷனான லவ் கொடுக்குறீங்க, நான் இவ்வளோ லவ் கொடுக்குறேன், அவங்க ஏன் எனக்கு லவ் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போது இது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷனாக போயிட்டே இருக்குது. அப்படி கிடையாது. எனக்கான அன்பு, எனக்கான ஒரு ரெகக்னிஷன், என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு நான் தான் இங்கே வந்திருக்கேன் இல்லைங்களா. நான் ஏன் இன்னொரு பர்சன், அது வேறு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து நான் நல்லா இருக்கேன், அந்த எனர்ஜியும் அப்படியே இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போது நான் இங்கே சரியாகும் போது சுற்றி உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகுது. அதுதான் இங்கே வந்து என்னென்னா பிரபஞ்ச விதி. என்னென்னா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் மூல காரணமே நான் தான் என் வாழ்க்கையை உயரத்துக்கு ஏற்றுறதும் நான் தான், அது படுகுழியில் கீழே நாசமாக்குறதும் என் கையில் தான் இருக்குது. நான் நினைக்கிற எண்ணங்கள், நான் என் வாழ்க்கையை வடிவமைக்கிறேன், நான் தான் இங்கே படைப்பாளன், நான் தான் இங்கே கடவுள். இதெல்லாம் வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓவராக மற்றவங்க மேலே வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அவங்கள பின்னாடி துரத்திட்டே போகிறோம், அவங்கள வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ செல்ஃப் லவ் இல்லை, இங்கே எல்லாமே நான் தான் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு மேலே சில விஷயங்கள் வந்து நடக்குது, அது ஒரு பெரிய டீம் நடத்துது. இங்கே லெசன் படிக்க வேண்டியது நான் இங்கே சரியானா சுச்சுவேஷனே சரியாகுதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, நம்ப வச்சு ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, நான் இப்படி ஒழுங்காக தானே இருந்தேன், அவங்களுக்குலாம் கடவுள் கண்ணு இல்லையா, தண்டனை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களை காப்பாற்றுறது தான் கடவுளோட ஒரு விஷயம். நீங்கள் சரியாயிட்டு, நீங்கள் காப்பாற்றிட்டு, உங்களை காப்பாற்றப்பட்டுட்டு நீங்கள் வந்து லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா, இங்கே கடவுளுக்கு அதுதான் மேஜரான விஷயம். நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்கே தண்டனை கிடைக்கும். எப்படிங்க, எல்லாருமே இங்கே வந்து படிப்பினேன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க மட்டும் எப்படி தப்பிச்செல்லாம் ஓட முடியும். இங்கே வந்து இந்த உலகத்தில் ஓடவும் முடியாது, தப்பிச்சு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா இங்கே எல்லா பக்கமும் சிசிடிவி கண்களாக கடவுளோட கண்கள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், படைச்சவன் பார்த்துட்டே இருக்கான். இங்கே தப்பு பண்ணுறவங்களாம் ஈஸியாக யாருமே இல்லை அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் மாதிரி தான் இங்கே எல்லா பக்கமும் வந்து ஒரு இது இருக்குது. சிசிடிவி கண்கள் மாதிரி கடவுளோட கண்கள் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாடம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் வரப்போகுது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களே பார்த்துட்டு நிற்கக்கூடாது. இங்கே உங்களுக்கான லெசன். அப்போது உங்களை எப்படி மாற்றிக்கணும், அப்போது வந்து ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் என்ன நான் சரி பண்ணுறதுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போகிறது தான் அந்த ட்வின் ஃப்ளேமோட ஒரு வேலை. அது தாங்க கையெழுத்து போட்டு நம்ம தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை நபர்கள் நமக்கு மோசம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து
கடவுளோட குழந்தை அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இல்யூஷன் வாழ்க்கை தான் எனக்கான வாழ்க்கை, இதை நம்பிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய அத்தனை சக்திகளையும் மறந்துட்டு எனக்கான ஒரு பவரை மறந்துட்டு நான் வந்து சோல் பர்பஸ் மறந்துட்டு இருப்பேன். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கான ஒரு லெசனை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அதனால தான் சில பேர் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஒரு குறுகிய காலமாக இருந்தாலுமே அவங்க இருந்த காலம் வந்து ஒரு வசந்த காலமாக இருக்கும். அப்போது வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்மளை போட்டு ஒரு வழி படுத்திடும். இது வந்து என்னென்னா, இது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் ரொம்ப மேஜராக இருக்கும். ஏன்னா இது தர மாதிரி ஒரு பெயின், அது லவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது மற்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் குறுகிய காலத்தில் வந்துட்டு போனாலும் அந்த ஒரு உறவு வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அது கொடுத்த காயங்கள், பெயின், வலி நம்மளோட வாழ்க்கையோட மட்டும் இல்லாமல் அந்த ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயமா, நாடி நரம்போட ஒரு பின்னப்பட்ட ஒரு விஷயமா அவங்க வாழ்ந்து தந்துட்டு போன அந்த மெமரிஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, எனக்கு வந்து பாடம் நான் கற்றுக்கிறதுக்காக, என்ன தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு குறுகிய காலம் வந்துட்டு போன அந்த உறவு நம்மளால் மறக்க முடியாமல் அவங்க அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோம் பாருங்களேன். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அவங்கவுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து சந்திச்சுக்கலாம். ஆனால் மேஜராக ரிலேஷன்ஷிப் நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க, அப்போ நம்ப வச்சு விட்டு போயிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு உறவு உங்களை பிரித்து வச்சுருக்கு, ஏதோ யாரோ ஒருத்தங்க நடுவில் உங்களை வாழ்க்கையை வந்து பிரித்து வைக்கிறாங்க. ஏதோ ஒரு நோய் சம்மந்தப்பட்டமாக நான் வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கேன், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் இதுக்கே வந்து போராடிட்டே இருக்கேன், நல்லா சந்தோஷமாக இருக்கும். அப்போது இது எல்லாமே வந்து சில விஷயங்கள் இங்கே படிக்கணுங்கிறதுக்காக வந்து தொடர்ச்சியாக என் வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்கள் எல்லாமேவா இப்படியே இருக்கும். என் வாழ்க்கையில் வந்து சூரிய பார்வை, குரு பார்வையெல்லாம் கிடையவே கிடையாதா, நான் வந்து எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேனா அப்படின்னா, நீங்கள் கடவுள் இவ்வளோ பாடங்கள் உங்களுக்கு, நீங்கள் இது கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தான், இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, படிச்சிரு. பேசிக்காக ஒரு 2-3 லெசன் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம படிக்கிறதுக்காக வந்திருப்போம், ஒன்றுமே இல்லைங்க. அந்த லெசனை நீங்கள் திரும்பி பார்த்து படிக்க மாட்டீங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு கவலைப்படுற ஒரு விஷயமா இருக்குங்க. அப்போ நிச்சயமாக ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல் தான். இந்த கார்ட் டெக் ரொம்ப நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. வர எனர்ஜிஸ் எல்லாமே நான் வந்து எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் எப்படி கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைமு. இதை ஆல்ரெடி நான் வாங்கி ஒரு மாதம் 1.5 மாதம் ஆச்சு. பட் ஆனால் இது இன்றைக்கி தான் அதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்திருக்கு பாருங்கள். அப்சஷன் உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விருப்பம், அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ரொம்ப ஆசைப்படுறீங்க. அது என்னன்னா, அதை வந்து அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து என்ன ஆகுது, முன்னேற்றப்படுத்தாமல் உங்களை பின்னாடி பிடிச்சி ஹோல்டிங் பேக் பண்ணுற மாதிரி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள், நீங்கள் போகிற பாதையை தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஏதோ ஒன்று மேலே வந்து ஒரு அதீதமாக ஆசை கிடையாது, ஒரு பெரிய ஒரு வெறினே சொல்லலாம் தெரியுங்களா. உங்களால் அந்த ஒரு விஷயம் வந்து விட்டுட்டு வெளியில் வர முடியல, அந்த ஒரு பர்சனை நினைக்காம இருக்க முடியல, அந்த ஒரு விஷயத்து தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு வரவே முடியல, அதை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்க. நிறைய பேர் அந்த ஒரு விஷயம், அந்த நபர், அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு இது எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன அடுத்தது வருது, க்ளோஸ்ட் ஆஃப். நிறையா வந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ வந்து கதவை சாத்திட்ருக்கு, உங்களுக்கு பதில் கொடுக்கல, என் பர்சன்கிட்டேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை, ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு க்ளோஸ்டு டோர் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறீங்க. உங்களுக்குள்ளே நிறைய வந்து ஒரு கேள்விகள் இருக்குது. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு என்னென்னா, என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் உங்கள் பார்ட்னருக்குள்ளே ஏதோ ஒரு சைலன்ஸ், அப்படியே அமைதியாக ஒரு மூடு மந்திர மாதிரி எதுவுமே வந்து அவங்க அந்த சைட்லேருந்து எதுவுமே வெளியில் வரல, ஒரு சைலன்ஸ் மாதிரி இருக்குது. உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து எதுவுமே சொல்லவும் இல்லை, வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை, ஏதோ ஒரு அமைதியை வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய வந்து ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்கக்கிட்டேருந்து பதில் வராமல் இருந்ததில்லை, அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இப்போ மூடப்பட்ட கதவுகள் மாதிரி அவங்க உங்ககிட்ட பேசாத தருணம், உங்களை வந்து ஒரு என்னென்ன கன்சிடர் பண்ணாமல் உடனே பதில் வரக்கூடிய அந்த இடத்துலேருந்து எந்த விதமான பதிலும் வரல, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, நம்மளை மதிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு எப்பயுமே நம்மளை வந்து வேலிடேஷன் பண்ணி அவங்க கூட தான் நம்ம எப்பயும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் கழித்து நம்ம தேவையில்லாத ஒரு குப்பை மாதிரி அவங்க லைஃப்பில் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்குற அந்த ஒரு டைமை வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை வேல்யூ பண்ண மாட்டாங்க, நம்ம குப்பை மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அந்த சைட்லேருந்து ஒரு டோரே அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள்
ஆசைப்பட்ட அந்த ஒரு நபர்கிட்டேருந்து எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரல. அதை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, எனர்ஜி எல்லாமே வேண்டாங்கிற மாரி ஒதுக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அமைதியா இருக்காங்க. அமைதினா என்ன? சந்தோஷமான ஒரு அமைதி கிடையாது. ஒரு புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி அந்த மாரி கிடையாது. ஒரு நெறையா வந்து இருக்கு. பட் ஆனா வெளிய சொல்லாம நம்ம சைலன்ட்டா இருப்போம். நம்ம வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா விலகுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால, ஏதாவது சொன்னா தானே பிரச்சனை வரும். இல்ல பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு தான் நம்ம வந்து சண்டை போடுவோம் இல்லைங்களா? நான் இது பண்ணிட்டேன். எனக்கு இது பிடிக்கல. நான் வந்து மூவ் ஆன் ஆகி போறேன். எனக்கு வேற லைஃப் இருக்கு. எங்க வீட்ல திட்டுறாங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா, பெரிய பிரச்சனை வரும் இல்லைங்களா? ஏன்னா இங்கே வந்து இடையில உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இடையில இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த அன்பு, காதல், அந்த ஒரு நம்பிக்கை தான். அதை உடைக்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஆவேசப்படுவீங்க, கோவப்படுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக நம்ம இருந்துக்குவோம். எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, அதனால இப்போதைக்கு நம்ம அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியுமே நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம், இப்போதைக்கு நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஒரு டோர் நீங்கள் ஆசைப்பட்டு அந்த டோர் எனக்கு திறக்கணும், அவங்க வந்து எனக்கு அந்த டைம் கொடுக்கணும், அவங்க என்னை புரிஞ்சிக்கணும், எப்பயும் போல் நாங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கோடு இருக்கீங்க. இப்போதைக்கு அந்த டோர் க்ளோஸில் தான் இருக்குது. இது எப்பயுமே க்ளோஸாக இருக்குமா அப்படின்னு இல்லை, இப்போதைக்கு எனர்ஜி உடனே வந்து எப்பயும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி கிடைக்குங்க. ஒரு புதிய ஒரு நியூ வாழ்க்கை, ஒரு புதிய இடத்துக்கு கூட போவீங்க. பிஸ்னஸில் புதிய ஒரு முயற்சி கூட பண்ணுவீங்க. சில பேருக்கு புதிய லவ் கூட இருக்குது. அப்போது வந்து நிறைய பேருக்கு புது லவ்வும் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பழைய லவ் இப்போ பிரிஞ்சிருக்கீங்க தெரியுங்களா? இதுக்கப்புறம் வந்து மியூச்சுவலாக 2 பேருக்கும் உண்டான ஒரு லெசன்லாம் படிச்சுட்டு பழைய லவ் புதிய லவ்வாக பரிமாணம் பெற்று ஒரு அழகான ஒரு சூப்பராக மாறக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இது சிம்பனி கார்டு, சோல் சிம்பனி கார்டு பயங்கரமாக எஃபெக்டிவாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ அடுத்தது நம்ம யாரோட மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம முருகன் ஐயா அவரோட மெசேஜ் நம்ம பார்க்கலாமா? இப்போ லைஃப் மாறும், நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. என்ன இப்படி மெசேஜ் வந்துருக்குன்னா, இங்கே எனர்ஜி கார்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போது நம்பிக்கை வைங்க, நீங்கள் மாறினீங்கன்னா லைஃப் மாறும். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்கிறேன். எத்தனை கதைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரிவுகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும், இது எல்லாமே கடவுளுக்கு வந்து ஒரு 2 செகண்ட் ஆகாதுங்க மாற்றுறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் லெசன் படித்து, இங்கே பேசிக் லெசன் படிக்கிறது யார்? உங்கள் பர்சன் கிடையாது. தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்க கற்றுக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிறது தான் இங்கே முக்கியம். நீங்கள் தான் காரணம் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. அப்போது எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பெடுத்து உங்களை சரி பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி முருகன் மெசேஜ் என்னென்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். மனிதனின் மனக்கோணலை நேராக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகுங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் என்னென்னா, நம்ம வந்து தப்பாக சில விஷயங்களை படித்து வச்சு இதுதான் கரெக்டுங்கிற மாதிரி நமக்கு புகுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்டதாகவும் இருக்கலாம். சுற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம வந்து அதுதான் அப்படின்னு நம்மளே வந்து நினச்சிட்ருக்கலாங்க. அப்போது நம்மளை நேராக்கணும் அப்படின்னா நல்ல நல்ல நூல்கள் இருக்குது. கடவுளோட அந்த ஒரு ஸ்லோகம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். சொல்லவே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம மனம் வந்து கோணலாக இருக்கிற மனம்லாம் நேராகும், மனம் செம்மையாகும். விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமை ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, மைண்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. உடலில் ஸ்ட்ரென்த் இருந்து ஒன்றுத்துக்கும் ஆகாதுங்க, பணத்தோட ஸ்ட்ரென்த் இருந்தும் ஒன்றுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு உடல் ஸ்ட்ரென்த்து எப்படி முக்கியமோ, மணி ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியமோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு முக்கியம் மைண்டோட ஸ்ட்ரென்த்து. அப்போ மன வலிமை ரொம்ப முக்கியம். அதை வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஒரே வந்து ஒரு நெகட்டிவான சிந்தனைகளே போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப வலிமையெல்லாம் ஆகாது, வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் வீக் மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? லாபம் உண்டாகும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் அழகாக நடக்கும். வேலும் வந்துடுச்சு, சேவலும் வந்துடுச்சு, மயிலும் வந்துடுச்சு. உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் தான். லைஃப் சக்ஸஸ் தான், கெரியர் சக்ஸஸ் தான். நினச்சி ஆசைப்பட்ட நபர் வருவாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. தேவையில்லாத நபர் விட்டு போயிடுவாங்க. எல்லாமே உங்களுக்கு லாபகரமான வாழ்க்கை தான். கடவுள் முருகனே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. இதில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹாப்பி ஃபேமிலி லைஃப்னு போடுங்க. ஏன்னா இங்கே காலச்சக்கரம் மாறுது, டைம் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து இனிமேலாம் வந்து அழுதுட்டுருக்கிற டைம்லாம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
வாழ்க்கை வாழ்வதற்கே இனிமேல் எதை பற்றின சிந்தனை நமக்கு தேவையே இல்லை. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.